welcome to my escape room. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு மலேசியன் டிஷ். ஆமா, இந்த சூப்பர் டிஷ் பேர் வந்து சிக்கன் ரண்டாங் அண்ட் ரோட்டி ஜாலா. சூப்பரா இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த டிஷ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் ரண்டாங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரோட்டி ஜாலா பண்ணலாம். சிக்கன் ரண்டாங்க்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் ரெண்டாங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாக்கி தாளிக்கிறதுக்கு திங்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு என்ன திங்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஆயில் வேணும், கண்டிப்பாக ஆயில் வேணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, காடமம், அப்புறம் ஸ்டார் அனீஸ் இதை போட்டு தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வேணும். 1 கப் கோகோனட் மில்க் வேணும். 1 டீஸ்பூன் சுகர் வேணும். அதுக்கப்புறம் நான் 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பைட் சைஸ் பீசஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ட்ரம் ஸ்டிக்கோ, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் இல்லைனா சிக்கன் தை அதில் கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த டிஷ்ஷு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேஸ்ட்டுக்கு போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1 இன்ச் பீஸ் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். 4 கார்லிக் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ரெட் சில்லி, காஞ்ச மிளகா. இதில் வந்து சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். சீட்ஸ் 1-2 வந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பாதி லெமனோட ஜூஸ், அதுக்கப்புறம் சால்ட். இவ்வளோதான் தேவை. பாருங்கள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைஸ் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையானதை நம்ம அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ், காஞ்ச மிளகாய், பூண்டு, அப்புறம் இஞ்சி, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இப்போவே வந்து அந்த லெமன் ஜூஸை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள். இப்போ இதை வந்து அந்த லெமன் ஜூஸில் இருக்கிற அந்த வாட்டரே போதும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இது நல்ல மணமாக இருக்குது, ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேனில் போட்டு இதை வறுக்கணும். நம்ம எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் போட்டு அது காஞ்சி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட பேஸ்ட்டை போட்டுடலாம்.
இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் நல்லா டேஸ்டியாக வரும். நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் ப்ராக்ரஸ். இப்போ நம்ம கிரேவி இல்லை பேஸ்ட்டு பாதி வெந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம் வெறும் இந்த பேஸ்ட்டுக்காக. ஸோ அப்போ அதுக்கு வந்து சீக்கிரம் வதங்கும். நம்ம விட்ட எண்ணெய் வெளியில் வரணும். அப்போ தான் அது ஃபுல்லாக வதங்கிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பேஸ்ட்டை பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. விட்ட எண்ணெய்லாம் கொஞ்சம் வெளில வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன், நீங்கள் எந்த பீஸ் சிக்கன் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த கட் சிக்கன் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். ஐ திங்க் இங்கே எல்லாமே எல்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. பட் இட்ஸ் காட் அ பியூட்டிஃபுல் ப்ரௌன் கலர். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த சிக்கன் ஃபுல்லாக வேகட்டும். வெந்த அப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கோகனட் மில்க் ஆட் பண்ணணும். இதோட மெயின் டிஷ்ஷோட மெயின் பியூட்டி என்னென்னா நம்ம வந்து இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு செமி கிரேவி மாதிரி வரும். ஸோ இது கொஞ்சம் இந்த சிக்கன் வேகட்டும். எந்த பிற்பாடு நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். அந்த 1 கப் தேங்காய் பால். அந்த 1 கப் தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இது அப்படியே சுண்டி வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. பாக்கி டைம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது நான் மூட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சா அதில் இருக்க அந்த ஸ்பைஸ் அது எல்லாமே நல்லா குக் ஆகி அந்த கோகனட் மில்கில் நம்மளுக்கு மசாலா ஒன்று சேர்ந்து வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில், மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுக்காவாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த சிக்கன் ரெண்டாங் ரெடி ஆகிற டைமில் ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். ஸோ மலேசியாவுக்கு வந்து நானும் அப்பாவோ அம்மா வந்து சிங்கப்பூர் போனோம் இல்லையா லாஸ்ட் வீக், அதே ட்ரிப்பில் தான் மலேசியா ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறமா வந்து நான் என்னோட ஹனிமூனுக்கு அங்கே போயிருந்தேன் ஹஸ்பண்டோட. அங்கே வந்து மார்னிங் டூர் போவோம் இல்லையா. ஸோ மார்னிங் டூர் போயிட்டு ஈவினிங் நைட்டு கொண்டாந்து ஹோட்டலில் விடுவாங்க. அந்த டைமில் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது ஒரு நாள்.
ஸோ வந்து ரூம்லேயே ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம், எதுக்கு நீங்கள் கிளம்பி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அப்படியே பயங்கரமாக மெனுவெல்லாம் பார்த்து பயங்கர டிஸ்கஷன்லாம் பண்ணி ஒரு சூப்பர் டிஷ் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. பட் டெக்னிக்கலி அது வந்து ஒரு கஞ்சி அப்புறம் கொஞ்சம் மீட், அப்புறமா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா இருந்தது. சோல்ஃபுல் ஃபுட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு நம்ம இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து கீழே ஹோட்டலில் இறக்கி விடுவாங்கள்ல ட்ரிப்பை முடிச்சுட்டு, அப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் சிக்கனா இந்த டிஷ்ஷா இது எப்படி இருக்கும் நான் எதுன்னெலாம் ஃபுல்லாக கேட்டுட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு வந்து அந்த டிஷ், இந்த சிக்கன் ரெண்டன் அண்ட் ரோட்டி ஜாலா, இந்த டிஷ் வந்து எங்களுக்கு அந்த மெமரிஸ் கொண்டு வருது. அதுலேருந்து நாங்கள் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் இது பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி டிஷ். இப்போ நம்ம கிரேவி வந்து 10 மினிட்ஸாக வெந்துட்டுருக்கு மூடி. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வேக விடுறேன். ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வேக விடுறேன். இது நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம சிக்கன் ரெண்டாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், விட்ட எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா வருது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சுக்காவாக வரணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம சிக்கன் ரெண்டான் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம அந்த சுகர் போட்டோன்னே எவ்வளோ கிளாஸி ஆகிடுச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் செமி கிரேவி மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலி சுக்காவாக இருக்கும், நல்லா ட்ரை இதுவாக இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் அது கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஒரு செமி கிரேவி மாதிரி. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம அதை எல்லோ லைட்டில் இருந்ததுனால ப்ராபப்ளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நல்ல கலர். இது டெக்னிக்கலி வந்து இது கொஞ்சம் ட்ரை டிஷ் தான். பட் வந்து நம்ம இந்த மாதிரி கிரேவி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் கோகோனட் மில்கை வந்து ஹாஃப் பண்ணிவிடுங்க. ஹாஃப் கப் ஆக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சூப்பராக வரும். ரோட்டி ஜாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் மைதா ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு முட்டை நான் அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது போதும். பட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் நம்ம ரெகுலர் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேட்டர் மாதிரி வரணும். தோசைக்கு பண்ணுறோம்ல ஒரு பேட்டர், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது வரணும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்யூப்மெண்ட் வேணும். அந்த எக்யூப்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது வந்து இந்த எக்யூப்மெண்ட் தான். இது ஒரு கெச்சப் பாட்டில். பட் நாசில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. 3 நாசில்ஸ் இருக்குது, 3 ஓட்டை இருக்குது. இந்த மாதிரி தான் வேணும் நம்மளுக்கு இந்த நெட்டு மாதிரி பேன் கேக்கு ஊற்றுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இது கிடைக்கலன்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் பேக், இப்போ அரிசி பருப்பு வர பேக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனா கூட ஜிப்லாக் பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பேட்டர் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எக் மிக்சரை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும் சரியா. இப்போ இதில் வந்து இந்த முட்டை மிக்ஸை ஊற்றலாம். ஊற்றிட்டு நம்மளோட தேங்காய் பாலை ஊற்றிடலாம். நம்ம நல்லா தோசை பேட்டர் மாதிரி வரணும். நீங்கள் தண்ணி இப்போ ஆட் பண்ணாதீங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி மாறிடுச்சுன்னா நம்ம நாசலில் ஊற்றும் போது அது சரியாக வராது. ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி வரணும். ரொம்பவும் திக்காக இருந்துடக்கூடாது, ரொம்பவும் தின்னாக இருந்துடக்கூடாது. பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றினேன், இப்போ ஒரு 1/4 கிளாஸ், ஸோ 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது பாருங்கள். ஊற்றும் போது அப்படியே கீழே வருது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும். இதை வந்து நம்ம இப்போ பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மல் தோசை தவாலே இது ஊற்றிக்கலாம். மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த மாதிரி நெட் மாதிரி வரணும். ரொம்ப கேப்ஸை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, நெட் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றினா அது அப்படியே வெந்து வந்துடும். அது கலர்லாம் எதுவும் மாறாது, ஊற்றுற கலர்லேயே தான் இருக்கும். ஸோ ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம 2 டிஷ்ஷுமே ரொம்ப ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் ரண்டன் அண்ட் ரோட்டி ஜாலா ரெடி. சூப்பர் டிஷ் பாருங்கள், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். பாருங்கள், நம்ம சிக்கன் ரண்டன் அண்ட் ரோட்டி ஜாலா இவ்வளோ சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சுல. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும், டேஸ்டியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் ரண்டன் அண்ட் ரோட்டி ஜாலா from my escape room to yours. Enjoy cooking.